தினமுமே 10லிருந்து ஒரு 25 கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை பொடியை இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுனால 10 விதமான கொடிய நோய்களுக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 60 வயதிலும் 20 வயது போல் ஆரோக்கியமாக மூளையும் சரி உடலும் சரி சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மிகப்பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த உடல் எடை அதிகரிப்பை எப்படி குறைக்க முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம முருங்கைக்கீரை பவுடரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரையில் அதிகப்படியான விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் பி, புரதம், சுண்ணாம்பு சத்து, கந்தகம், இரும்பு, தாமிரம், கால்சியம், மெக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கிட்டு புது செல்களை உற்பத்தி செய்யும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். நல்ல பெரிய கட்டு முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை எடுத்துக்கங்க. உங்ககிட்ட முருங்கைக்கீரை எப்போ கிடைக்குதோ அப்போ வாங்கி இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையை உருவும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நரம்புகள், அதாவது அந்த காம்புகளை நீக்கிடுங்க. ரொம்ப குட்டியாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீக்கிடுங்க. மிக்சியில் அரைப்படும் போது உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இந்த முருங்கைக்கீரையை ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு துணியோ இல்லைன்னா ஒரு நல்ல அகலமான தட்டுலையோ இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி வச்சிருங்க. ஒரு 3 நாள்லே காஞ்சிரும். ஆனால் வெயிலில் வைக்காதீங்க, வீட்டிலே ஒரு மூலையை வைங்க. நிழலில் காயும் போது தான் அதனுடைய மருத்துவ குணம் போகாமல் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு பெரிய கட்டு முருங்கைக்கீரை இது. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்குங்க. நல்லா நைஸான பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதில் இன்னும் ஒரு 3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். இது சரியாக ஒரு 200 கிராம் அளவுக்கு முருங்கைக்கீரை பவுடர் இருக்குது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரக பொடி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை அரைக்கிறீங்க இல்லையா, அப்பயே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா ஒரு ஈரம் இல்லாத சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்முடைய முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ சாம்பாரோ ரசமோ செய்கிறீங்க அப்படின்னா கடைசியாக இறக்க போகிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் இதை சேர்த்துட்டு இறக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்தில் டெய்லியுமே நமக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்ட ஒரு திருப்தியும் சத்தும் கிடைக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு மருத்துவ குறிப்புக்கும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக 1 கப் அளவுக்கு சாதம் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்கீரை பவுட்ரு, கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா நல்லெண்ணெயோ விட்டுக்குங்க. வேணும் ஒரு கரண்டி சாம்பார் கூட ஊற்றிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரத்தம் நல்லா சுத்தமடைய ஆரம்பிக்கும், இறந்த செல்களை நீக்கும், புது செல்களை நல்லா உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும், மூளையும் நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். கால்சியம் மற்றும் இரும்பு சத்து குறைபாடு காரணமாக இடுப்பு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, மூட்டு வலி, ஆர்த்தரைட்டிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். பெண்களுக்கு இடுப்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும், கர்ப்பப்பைக்கு நல்ல வலு சேர்க்கும், துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யும், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு நல்ல பால் சுரக்கும். ரெண்டாவதா ரசம் செய்யும் போது இதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இறக்கிட்டு அந்த ரசத்தை நல்ல ஒரு சூப்பு மாதிரி நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ஆஸ்துமா, மார்ச்சளி, சைனஸ் போன்ற சுவாச கோளாறுகளுக்கு நல்ல ஒரு அருமையான தீர்வை கொடுக்கும். மூன்றாவதா இரவில் தூங்கும்போது பின்னங்கால் நரம்பு இழுத்தல், கை கால் மறுத்து போதல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சாதத்தோடு 1 ஸ்பூன் அளவுக்கு முருங்கை பொடியை சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். நான்காவதா 1 ஸ்பூன் தேன், 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே முருங்கை பொடி, 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஏலக்காய் பொடி, 3த்தையும் கலந்துட்டு அப்படியே சாப்பிடும் பொழுது இருமல், குரல் கம்மல், தொண்டைப்புண் இது எல்லாமே சரியாகிடும். ஐந்தாவதா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, கண் பார்வை மங்கல், வயதாக ஏற்படக்கூடிய அந்த வெள்ளெழுத்து குறைபாடு இதை எல்லாத்தையுமே சரி செய்யும். ஆறாவதா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு மற்றும் குளுக்கோஸை குறைக்க உதவுது. உடலில் உள்ள ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை மற்றும் கொழுப்பை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கும். ஏழாவதா முருங்கைக்கீரையை சாப்பிட்றதுனால முகப்பொருட்கள் வராது. முகப்பொருட்களால் வந்த தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். சருமத்தையும் நல்லா பளபளப்பாக இளமையாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை சாரோடு கொஞ்சமாக தேன் கலந்து
முகப்பருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுட்டு வரும்போது அந்த முகப்பருக்கள் அதனுடைய தழும்புகள் எல்லாமே மறைய ஆரம்பிச்சிடும். இதில் அதிகப்படியான கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கு. இதன் குறைபாடு காரணமாக உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்வு, இளநரை பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அந்த முடி உதிர்வு நின்றுடும், இளநரை பிரச்சனையும் தீர்ந்துடும், முடியும் நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமா கருமையா செழித்து வளர ஆரம்பிக்கும். எட்டாவதா இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு. இந்த கீரை மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். அதனால் ஏற்படக்கூடிய மூளை சோர்வை நீக்கி மூளையை நல்லா சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் இது எல்லாத்தையுமே சரி செய்யும். ஞாபக மறதியை நீக்கி ஞாபக சக்தியை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். 9வதா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மக்னீசியம் சத்துக்கள் பற்களுக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும், பற்கள் ஆட்டத்தை நிற்கும், சொத்தை பற்கள் வராமல் தடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். இதனால பல தொற்று நோய்கள் நமக்கு உடம்புல தாக்காம பாதுகாப்பாக வச்சுக்கும். இதே முருங்கைக்கீரையும் முருங்கை பூவையும் நல்லா சமபங்கம் எடுத்து நிழலில் உலர்த்தி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காலையில் வெறும் வயிற்றுல தண்ணியோட இல்லைனா பாலோட கலந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது நரம்பு தளர்ச்சி நீங்கும், தாம்பத்தியம் பலம் பெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 10வதா தொப்பை மற்றும் உடல் கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் எப்படி பார்க்கலாம். அதற்கு ஒரு கிளாஸில் தண்ணீர் எடுத்துக்கங்க. தண்ணீர் கொஞ்சம் வெதுவெதுப்பாக, அதாவது வார்ம் வாட்டர் சொல்லுவாங்க, மிதமான சூட்டில் இருக்கணும், எடுத்துக்கங்க. கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக சுவைக்காக தேன் சேர்த்துக்கலாம், இல்லைனா பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், எது வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கலாம். கலந்துக்குங்க. இது காலையில் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்னு கிடையாது, எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ குடிக்கலாம், ஆனால் நைட்டில் குடிக்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நாளைக்கு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்வு கொடுக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். அதுக்கப்புறமா நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை மட்டுமே குடித்தாலே போதும், உங்களுடைய உடல் எடை குறையதை நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். உடனே முருங்கைப்பொடி சாப்பிட்டா உடல் எடை குறைஞ்சிரும் அப்படின்ற தவறான கருத்து வேணாம். உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நம்ம உடம்புல நல்ல கொழுப்புகளை சேர வைக்கும். உடலை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்யறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பயனுள்ளதாக இருக்கும். அதனால இதை தாராளமாக எல்லாருமே சாப்பிடலாம். கல்லீரலுக்கும் ரொம்பவே நல்ல ஒரு வலு சேர்க்கும். இது கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை நீக்கும், கல்லீரலை ஆரோக்கியமாக நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு உதவும். இந்த அளவுக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த முருங்கைக்கீரையை நம்ம ஏன் இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு வைக்க தவறிட்டோம் அப்படின்னா, அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் வச்சாங்க. முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு தான் போவான்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்தது. அதை நம்முடைய மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு முருங்கைக்கீரை வீட்டில் வச்சா அதிர்ஷ்டம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை வைக்கிறத தவிர்த்துட்டாங்க. ஆனால் அதுக்குண்டான உண்மையான அர்த்தம் அப்படி கிடையாது. முருங்கை மரம் இருக்கிற வீட்டில் எந்நேரமும் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால அந்த முருங்கையோடைய சத்துக்கள் எல்லாமே சேரப்பட்டு வயசான காலத்துலேயும் கொம்பு இல்லாமல் நல்ல நிமிர்ந்து நடைபோடுவாங்க அப்படின்றதுக்கு உண்டான அர்த்தம் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.